இதை மட்டும் எப்படியாவது முடிச்சிட்டா செமஸ்டர்ல ஓரளவுக்கு பாஸ் ஆயிடலாம். அரியர் விழாது. பாரு, மத்த நேரம்லாம் தூக்கமே வராது. எப்ப புக்க தூக்கி வைப்போன்னு காத்துக்கிட்டு இருக்கும் உங்களுக்கு. கண்ணு வேற சொக்கிக்கிட்டு வருது. தூக்கம் வந்த போய் தூங்கு. வேற தூங்கிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து படி. தூங்க ஆரம்பிச்சா எந்திக்கிறதுக்கு மனசே இருக்காது. நான் இதை முடிச்சிட்டே படுக்கேன்ப்பா. இல்லைன்னா அவ்வளவுதான், அரியர் விழுந்துடும். சரி, புதுசா இங்கிலீஷ் படிக்கிறது எவ்வளவு கஷ்டமா இருக்கு பாரு. 12 வரைக்கும் படிச்சிருக்கோமா, ஒரு இங்கிலீஷ் தெரியல. இப்பதான் கண்ணு எழுத்து கூட்டியே படிக்கும். இப்படி எழுத்து கூட்டி படிச்சு நாம என்னைக்கு இதுல பாஸ் ஆவ? நமக்கு ஏபிசிடி 5ஆம் கிளாஸ்ல தான் தெரியும். வேற அப்படித்தானே இருக்கும். பரவாயில்லப்பா, எழுத்து கூட்டி படிச்சாது படிச்சிடணும். எப்படியோ எழுத்து கூட்டி படிச்சாது 4 பேஜை முடிச்சுட்டேன். நல்ல மனப்படம் ஆயிட்டு. இன்னும் 2 பேஜ் இருக்குது. இதை மட்டும் முடிச்சிட்டு நிம்மதியா தூங்கணும். ஆதிரா, இங்க பாரு, எங்க அம்மா சோத்துக்கு ஒண்ணுதான் தண்ணி ஊத்த சொல்லுவாவே. நான் போய் ஊத்திட்டு வரேன். என்ன வேண்டாம், நானே ஊத்திக்கிறேன். வேற உனக்கு தான் திட்டு விழும். இருக்க பாத்திரத்தை பூரா நீ தான் விலைக்கு போட்டிருக்க. உங்க அம்மா வேலைக்குனே கொடுமைப்படுத்துதாவே. பரவாயில்ல விடு, நாம என்ன இதுக்குள்ள வேலை செஞ்சதே இல்லையாங்க. இருந்தாலும் எங்க அம்மா ரொம்ப தான் உன்னை வேலை வாங்குதாவே. இங்க பாரு, நான் வேணா சோத்து தண்ணி ஊத்திட்டு வரட்டுமா? திடீர்னு கரண்ட் இருந்து போயிடக்கூடாது. சரி, இப்ப சோறு கெட்டு போச்சுனாலும் அதுக்கு தான் நம்மளை கண்டு திட்டிட்டு கிடப்பாவே. உங்க அம்மா ஒரு கிலோ சோத்துக்கு தண்ணி ஊத்திடு. சரி இரு, நான் சோத்துக்கு தண்ணி ஊத்திட்டு வரேன். சோறு கெட்டு போயிருக்கான்னு பாத்துக்க. காலைல காலேஜுக்கு அதான் கொண்டு போகணும். சரி, நான் சோத்துக்கு தண்ணி ஊத்திட்டு வரேன். அத்தாடி, இவ்வளவு படிச்சுக்கிட்டு இருக்காள. 8 மணிக்கு கரண்ட் போயிருமா? டாடி அம்மா சொல்லிக்கிட்டு இருந்தாவே. கரண்ட் போயிருமா? ஆமா, கரண்ட் போயிருமா. அதான் எங்க அம்மா சீக்கிரம் கொண்டு பாலை ஊத்திட்டு வான்னு சொல்லிட்டாவே. சரி, நான் இன்னும் படிக்கவே இல்ல. நாளைக்கு நீங்களும் படிச்சிட்டீங்களா? எங்க இப்பதான் 4 பேஜ் எழுத்து கூட்டி படிச்சுக்கிட்டு இருக்கோம். சரி, இங்கிலீஷ் படிக்கிறதுக்குள்ள போதும் ஆயிருது. முதையே சொன்னேன், இங்கிலீஷ் கிளாஸ்க்கு போவோம், ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் போவோம்னு. யாரு கேட்டா? அதான் அன்னைக்கு அந்த இதுல சொல்லி கொடுக்கேன்னு சொன்னாவல. ஃப்ரீயா தான் சொல்லி கொடுக்கேன். நம்ம யாராவது போனோமா ஊத்திட்டு அலைஞ்சோம். அங்க போய் இருந்தா கூட நல்லா படிச்சிருக்கலாம்னு நினைக்கிறேன். ஸ்போக்கன் இங்கிலீஷ் மாரியம்மா கூட தான் போனா. இன்னும் ஏபிசிடி எழுத்துக்கிட்டு தான் படிச்சுக்கிட்டு இருக்கா. அத்தடி என்ன சொல்லுத? அத மட்டும் எனக்கும் தெரியல. 3 மாசமா ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் போனா. இன்னும் ஏபிசிடி எழுத்துக்கிட்டு தான் படிச்சுக்கிட்டு இருக்கா. அப்ப நல்ல நேரம் போமந்து நல்லதா போச்சிங்கயோ. நல்ல கிணத்துக்கா இப்ப விளையாடிட்டாது வந்தமே. நாளைக்கு எழுத்து குட்டி படிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் மட்டி இருக்குது. இப்போ நீ எங்க போற? செல்வா சார் வீட்டுக்கு பால் ஊத்துறதுக்கு போற. அவி அம்மா வந்திருக்காவல ஊர்ல இருந்து. அவி எப்பவுமே பால் தான் குடிப்பாவலாம். அதான் 1 லிட்டர் பால் வாங்குவாவே. அங்க கொண்டு உடுக்க போறேன். இன்னைக்கு காலேஜுக்கு பஸ்ல போமா? ஹாத்தி பஸ்க்கு 50 பைசாவா? 50 பைசாவா? எடி நம்ம ஸ்கூல்ல பாஸ் கொடுத்த மாதிரி காலேஜ்ல நான் பாஸ் கொடுக்க மாட்டாங்களா? தெரியலடி, ஒருவேளை இருக்குமா இருக்கும். பாஸ் கொடுத்தா விட பஸ்ல போயிடலாம் தெரியுமா? என்ன 5 கிலோமீட்டர் நடந்து போணும். எடி நம்ம எல்லாம் சேர்ந்து பாஸ்க்கு எழுதி கொடுக்க மாட்டே. தினமும் 5 கிலோமீட்டர் போற கஞ்சி வரத கஞ்சி 10 கிலோமீட்டர் நடக்க வேண்டியது இருக்கே. ஊருக்குள்ள காலேஜ் கட்டிருக்காங்க. 5 மைல் தள்ளி கொண்டு கட்டிக்கிட்டு ஊர்ல கட்டிருக்காங்க அவன். காட்டுல தானே கட்ட முடியும். நம்ம ஒரு மாறி பண்ணல ஆட்டக்காரனே. அது டவுனுக்கு போகும்போது இங்க சும்மா தான் போவேன். ஆனா பாரு ஏத்திட்டு போக மாட்டேக்காவே. எனக்கு என்ன பெட்ரோல் சும்மா வருது. நம்ம அவளே போனா அதுக்கு 4 நாவாவது கொடுக்கணும். 4 இருந்தா நான் பேனாக்கு மை வாங்கிடுவேன். 10 சதனட்டி பேனாக்கு மை. 3 ஆரஞ்சு மிட்டாய் வாங்குவேன். சரி டீ, சீக்கிரம் பாலை ஊத்திட்டு வா. கரண்ட் போயிரும் சொல்லியே. ஒரு வயக்காட்டு வழியா வரணும். பாம்பு கிம்பு கிடக்கும். சீக்கிரம் ஊத்திட்டு வா. இல்ல பேட்டரி லைட் வச்சிருக்கேன். சரி சீக்கிரம் ஊத்திட்டு வா. நீங்க சோறு சாப்பிட்டீங்களா? நாங்க இப்பதான் சாப்பிட்டா. சோத்துக்கு தண்ணி ஊத்த போறா. உங்க அம்மா எங்க? அவி அண்ணன் வீட்டுக்கு போயிருக்காவே பத்த வைக்கிறதுக்கு. இனி பஞ்சாயத்து பண்ணதுக்கு ஒரு கூட்டங்க வரும். சரி, நான் சோத்துக்கு தண்ணி ஊத்த போறேன். நேராயிட்டு சோறு நொசு ஆயிரும். இன்னும் வேலைக்கு போயிட்டு வரல. ஓ, அதான் நிம்மதியா இருக்கியோ? வாய கழுவிட்டி. அவன் பார்வையே சரியில்லை, பாத்துக்க. வேலைக்கு போயிட்டு வர நேரம் வாயே திறக்காத. சரி, பார்த்து இருந்துக்கண்ணே. சரி எடி, நான் செல்ல சார் வீட்டுக்கு தான் பால் ஊத்த போறேன். வரும்போது அண்ணாச்சி கடை வழியா தான் வருவேன். உனக்கு ஏதாவது ஆரஞ்சிட்டா ஏதாவது வாங்கிட்டு வரணுமா? துட்டு இல்லட்டி. ஏன் ரயில்வேல வேலை பார்க்காரு? ஒரு 2 ரூபா கொடுக்க மாட்டாரு? இங்க பாரு, நான் அவட்டெல்லாம் வாங்க மாட்டேன், தேவையில்லை. எடி, எங்க வீட்டுக்கு போனா எங்க அம்மா கிட்ட சொல்லி வந்து தாவாணி மட்டும் வாங்கிட்டு வருவியா? என்னமோ உங்க அம்மா நீ தப்பண்ண மாதிரி உன்னை வீட்டுல விட மாட்டேங்காவ. நான் தான் வாடி வந்துட்டேனா, எங்க அம்மா சொல்லியிருக்காவ. எப்ப அந்த பெரியலுக்குலாம் விவசாயே கிடையாது. சரி, நான் உங்க வீட்டுக்கு போனா ஒரு தாவணி எடுத்துட்டு வரேன். உங்க அம்மாட்ட கேட்ட தர மாட்டாவ. தெரியாம எடுத்தாதான் உண்டு. உங்க அம்மா பணையறதுக்கு போக போறே, அப்ப எடுத்துட்டு வந்துருந்தேன். அந்த ரிங்கு பட்டிக்குள்ள தான் வச்சிருப்பேன், சரியா? சரி, உங்க அம்மா பணம் கட்டுக்கு போகல, அப்ப நான் எடுத்துட்டு வந்துருந்தேன். என்ன எட்டி, அந்த பிங்க் கலர் பெட்டிக்குள்ள இருக்கும். இன்னும் அந்த கொடியில போட்டிருப்பேன் மெத்துக்க, அந்த ப்ளூ கலர் தாவணி. அதையும் எடுத்துட்டு வந்துருன்னு. போடக்கு துணியில போய் ஆதிராக்குள்ள தான் போட்டிருக்கேன். இப்ப நான் போட்டு அடிச்சா ஆதிராக்கு புது துணின்னு ஒண்ணுமே இல்ல. அவ ரொம்ப பழசதான் ஒரு காலேஜுக்கு போட்டு போகணும். சரி சரி, நான் போய் எடுத்துட்டு வரேன், சரியா? சரி, நீ பாத்து போ, பாம்பு எதுவும் கிடக்காம. சரி. அத்தி ஏதாவது இனிப்பு திங்கணும் போல இருக்குதே. போயிட்டாலே. அண்ணாச்சி கல்லையாவது ஒரு ஆரஞ்சு மிட்டையாவது வாங்க சொல்லி இருக்கலாமோ? வீட்டுல இருந்தா கூட ஒரு கற்பட்டியா தூக்கி தின்றுக்கலாம். என்னமோ இனிப்பு திங்கணும் போல வருது. என்ன பண்ண? சரி, கொஞ்சம் போல பொரிய சிவர்த்தி சீனி போட்டு தின்னு பாப்போமா? ஆதிரா!
சாத்து எடுத்து கொடு. கொடியில எடுத்து போட்டிருக்கேன். வந்து எடுத்து கொடு. சோத்துக்கு தண்ணி ஊத்திட்டேன். அதுடா இப்பதான் உங்க அண்ணன் வீட்டுக்குள்ள வரவே சோறு கேட்டா அதே சோத்துக்கு தண்ணி ஊத்திட்டேனே. 8 மணிக்கு பிறகுதான் வருவான்னு சொன்னேன். 8 மணிக்கு பிறகு வந்ததான் சாப்பிட்டு வருவான்னு சொன்னேன். இன்னைக்கு சீக்கிரம் வந்திருக்காவ. அத்தை கொன்னுருவானே. நான் இப்பதான் சோத்துக்கு தண்ணி ஊத்திட்டு வந்தேன். ஒலை வைக்க முடியுமா? ஒலை வச்சா எங்க அம்மா ஏசோல கஞ்சி அந்தால கிடக்குன்னு எதுக்கு சோத்த ஒலை வச்சேன் பாவல. அதுக்கு நானு மிச்ச குழம்பு கிடைக்கேன்னு நான் அதை இப்ப ஊத்தி சாப்பிட்டேன். போச்சுது. இப்ப என்ன பண்ண? இப்போ நான் ராணி வீட்டுல போய் குழம்பு வாங்கிட்டு வரட்டா? ராணி பிள்ளைய குழம்பு வைக்கலன்னு இப்பதான் சொல்லிட்டு போனா. அவ இன்னும் குழம்பு வைக்கலையா? தமிழ் வீட்டுல அவளே நேத்துல குழம்பு கிடக்குன்னாவ. இது சின்னத்தர வீட்டுல குழம்பு இருக்கும். நான் தெரியாம ஊத்திட்டு வரேன். அத்தி உன் மாமிய காரியம் அந்த குதிரை வாழ அங்கதான் இருப்பாளுவ. வேண்டாம். இல்ல அவளை அறுப்பங்கரைக்கெல்லாம் வரமாட்டாளுவ. நான் போய் கோரிட்டு வரேன். வேண்டாம் பாத்துக்கலாம். உங்க அண்ணன் சோறு கேட்டா பாத்துக்கலாம். 6 மணி தானே ஆகுது. வீட்டுக்கு வந்துட்டாமல சோறு கேட்கதானே செய்வான். இப்ப போன அறுப்பங்கரையில யாரும் இருக்க மாட்டாவ. நான் பின்வாசல் வழியா போய் கிணத்துல குழம்பு ஊத்திட்டு வந்துடுறேன். இதை பாத்துக்கலாம். இப்பதான் 2 பேஜ் பாக்கி இருக்குன்னு நினைச்சேன். அதை மட்டும் முடிச்சிருந்தா ஒரு டென்ஷன் இருந்திருக்காது. இனி இந்த டென்ஷன்ல எப்படி படிக்க முடியும்? மீனா பயப்படாத. மீனா கொடியதான் சாரை எடுத்து போட்டிருக்கேன். என்ன குழம்பு? குழம்பா? பயமா இருக்காதுடா. இப்ப என்ன பண்ண? மீனா சரி நீ இரு. நான் எப்படியும் சமாளிச்சு பாக்க. சரியா? இரு. அப்படி என்ன புளி தண்ணியாவது வச்சு கொடுத்துடலாம். சரி நான் வேணா புளிய கோர போட்டுட்டு வரட்டா? சோத்த புனிஞ்சு வச்சு புளி தண்ணி வச்சு கொடுத்து ஏமாத்திடலாம். அந்த சோத்த புனிஞ்சு அப்படி லேசா தட்டி வச்சு சூடு படுத்திடுவோம். சரியா? ஆனா அவன் கண்டுபிடிச்சிட்டா மதியமே பொங்குன சோறு அப்படின்னு சொல்லி சமாளிச்சிருவான். சரி அவன் கூட்டிட்டு கிடக்கானே. மீனா பயமா இருக்குது. பாரு எதுவும் தப்பு எதுவும் நடந்துடாமன்னா அவன் கூப்பிடுற விதமே சரியில்லை. கஷ்டமா இருக்குது. சரி இங்க பாரு நான் இங்கதானே இருக்கேன். பயப்படாத. மீனா என்ன பண்ண? என்னன்னு கேளு. மீனா என்ன வான்னு சொன்னேன். படிச்சிட்டு இருக்க. வந்துட்டு போன்னு சொன்னேன். என்னடி பண்ண? சரி போயிட்டு வா. நான் இங்க இருக்கனால எதுவும் பண்ண மாட்டான். போ. பயமா இருக்குது. நான் இங்க தானே இருக்கேன். என்ன வச்சுக்கிட்டு இருங்க மாட்டான். நீ போ. சரி கூப்பிட்டீங்களா? எவ்வளவு நேரமா கூட்டிட்டு இருக்கேன். அந்த பெட்டை கிளீன் பண்ணி போட்டு போ. கிளீனா தானே இருந்தது. கலனி குரலாம் போடல. அந்த பெட்டை உதறி எடுத்து போடு. டயர்டா இருக்கு. அப்பாடா சோறு கேட்கல. என்ன குழம்பு? குழம்பு நீங்க தலைவாணி மாத்த சொன்னீங்கல்ல? ஆமா அந்த தலைவலி வரையும் மாத்தணும். அந்த பெட்ஷீட்டையும் மாத்து. 2-3 நாளா நம்ம தெரியுது. சரி போய் மாத்து. அம்மா அப்படியே கழுத்து தொங்க போட்டுட்டே போ. புருஷன் முடிஞ்ச யாருக்கு பாத்துறாத. இல்ல வேலை கிடக்கல. எத்தனை நாளைக்கு இப்படி இருக்கன்னு நானும் பாக்குறேன். ஓ போ. எத்தனை நாளைக்கு இப்படி இருப்பா? வெளியில ஆதிரா இருக்கா. என்ன நினைப்பா? என்ன விடுங்க. அவ வெளியில தானே இருக்கா. அவ வாலிபுள்ள. என்ன நினைப்பா? என்ன விடுங்க. நீ ஒத்து போற நான் இருக்கு இருக்க போறேன். விடுங்க. நான் படிக்கணும். படிக்கலாம் படிக்கலாம். விடுங்கள. நீங்க பெட்ஷீட்டை மடிக்க சொன்னீங்கல்ல. மடிக்கலாம். பாரு இங்க பாருங்க. ஆதிரா வயசுக்கு அந்த பிள்ளை வெளியில தான் நிக்கிறதா உட்கார்ந்துருக்கா. என்ன நினைப்பா? விடுங்கள. அங்க தானே இருக்கா. அதுக்காக இங்க நம்ம என்ன பண்ணணும் கூட தெரியாமல இருக்கோம். ப்ளீஸ் விடுங்கள. அதெல்லாம் தெரியாது. வீட்டு வேலை நிறைய கிடக்கு. உங்க அம்மா அந்த திட்டவ இப்ப வந்துடுவ. எனக்கு வேலை கிடக்கு. அதை விட இதான் முக்கியமான வேலை. வேலைக்கு போயிட்டு குழப்பம் வந்திருக்கேன். புருஷங்கிட்ட சந்தோஷமா இருப்பாளா? போய் அவகிட்ட உட்காந்துருக்கேன். அதாவது புருஷங்கிட்ட சந்தோஷமா இருக்க பழகி அதுக்கப்புறம் ஆதியாக்கிட்டவே இருக்கலாம். வேலை கிடக்கு. பாரு அதை என்ன பாரு. நீ அத எங்களோட சந்தோஷமா இரு. நாட்டு மட்டும் அதை எடுத்து வச்சுட்டு வரேன். அப்ப நீங்க வரமாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். வாய மட்டும் நில்லு. மீனா மீனா
தங்கச்சி கூப்பிடுதா, நான் போயிட்டு வரேன், விடுங்க. போக வேண்டாம். ஏங்க, அவ வந்து நிக்கா, பாத்திர கூட விடுங்க. மீனா, வந்துட்டேன், விடுங்க, அவ வந்துடுறா, என்ன விடுங்க. சொல்றல, போக வேண்டாம். அவ வந்து பார்த்துட்டு அசிங்கமா போயிடும், விடுங்க. மீனா, நீ கரண்ட் போதா, சீக்கிரம் வா. வந்துட்டேன். என்ன விடுங்கன்னு சொன்னேன். மீனா, ஏய்! மாறுகோ மாறுகோ மாறுகடி, ஜோருகோ ஜோருகோ ஜோருகடி, கண்மணி அடி பொன்மணி. மாறுகோ மாறுகோ மாறுகடி, ஜோருகோ ஜோருகோ ஜோருகடி. என்ன பாட்டெல்லாம் பழமா படிச்சுட்டு போன மாதிரி இருக்குது. ஏன், எனக்கு என்ன துக்கமா நடந்து போச்சு நான் பாட்டு படிக்காம இருக்கிறதுக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்க போலக்கே. ஆமா, ஆபத்து வரும்போது தான் உண்மை எதுன்னு கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லுவாங்க. அது என் வாழ்க்கையில நடந்திருக்கு. பரவாயில்ல, எல்லாம் நன்மைக்குதான். நல்லது கெட்டதெல்லாம் தெரிய ஆரம்பிச்சிட்டுல, அதான். ஓ நான் எதுக்கு துக்கமா இருக்கணும்? நான் யாருக்கும் எதுவும் பண்ணலையே. ஓ, குத்தி காட்டுற. குத்தி கட்டுறதுக்கு நீங்க யாரு? இந்த ஊர்ல 150 குடும்பம் இருக்கும். அது 80 குடும்பம் இருக்குன்னு வச்சுக்காங்களேன். 80 குடும்பத்தோட 5 6 சேர்த்தா கூட அப்படி இப்படி ஒரு 1000 பேர் இருப்பாங்க. அந்த 1000த்துல ஒருத்தர் தான் நீங்க. ஓ, அதான், இந்த 1000த்துல ஒருத்தர் நீங்க. நான் எதுக்கு பெசல வந்து உங்களை குத்தி கட்டணும்னு சொல்லுங்க. நீங்க யாரு நான் குத்தி கட்டதுக்கு? என்ன பழைய ராணியாவே திருப்பி கொடுத்ததுக்கு நன்றி. இப்ப நான் நானா வந்துட்டு இருக்கேன். தேங்க்ஸ். மாறுகோ மாறுகோ மாறுகடி, ஜோருகோ ஜோருகோ ஜோருகடி, கண்மணி பால் வாங்குறியா? பால் பால். வானோடு முடிவும் இல்லை, வானோடு இடையும் இல்லை, இன்றென்பதே உண்மையே, நம்பிக்கை உண்டே கையிலே. சரி, பயப்படாம இரு. எப்படி பயப்படாம இருக்க சொல்லுத? சரி, பயப்படாத. இனி வந்து நான் பாத்துக்கிறேன். பயமா இருக்கு, பயப்படாத. சரி சரி, அழாத. நான் இருக்கல, உனக்கு நான் இருக்கல, நான் பாத்துக்கிடுதேன், நீ அழாத. சரி. மீனா, அந்த ரூம் க்ளீன் பண்ணி போட்டு சொன்னல. ரூம் தானே, இப்ப அம்மா வந்துறாவ, க்ளீன் பண்ணி தரவ, சும்மா இரு. அவ படிச்சிட்டு இருக்கால. அப்போ வீட்டுல யார் பாக்குறது? மீனா, எந்திரிச்சு போ. என்ன நாளைக்கு செமஸ்டர் முக்கியமானது. இதுல ஃபெயில்னா அவ்வளவுதான், திரும்ப எழுதவே முடியாது. அதுக்கு ஒரு 3 வருஷம் காத்து இருக்கணும். சொன்னா கேளு. நாங்களே இங்கிலீஷ் மீடியம் இப்பதான் எழுத்து கூட்டி படிச்சிட்டு இருக்கோம். நீ வேற இன்னும் 2 பேஜ் இருக்குது. அவ படிக்கட்டும். அது படிச்சா அது பாஸ் ஆக முடியும். இல்ல அரியர் விழுந்துரும். உங்க வீட்டுல யார் பாக்கா? பாப்பா கொஞ்ச நாள் பொறுத்தறி பாப்பா. சரி, பெட்டு பெட்டு க்ளீன் பண்ண சொல்லி. அம்மா இப்ப வந்துறவனே, கொஞ்சம் பொறுமையா இரு. அம்மா வந்து எல்லா வேலையும் செய்வா, அவ படிக்கட்டும். என்ன வீட்டு சத்தம் தெரு வரைக்கும் கேக்குது? என்ன சத்தம் போட்டு நடக்கா? படுக்க ரூம் அந்த ஆளு கிடக்கு. பெட்ட மடிக்கல, ஒண்ணும் மடிக்கல. காலையில போட்டது போட்டபடி கிடக்குது. கேட்டா உட்காந்து படிக்கலாம். ஏண்டி அது கூட உனக்கு செய்ய முடியாதா? 3 நேரம் கொட்டிக்கிடல, கொட்டிக்கிறதுக்காக வேலைய பாரு. ஏம்மா நாளைக்கு பரீட்சை இருக்குமா, படிச்சிட்டு இருக்கோமா? அப்ப அவ புருஷனுக்கு செய்ய வேலைய யாத்தி செய்வா? எடி கூப்பிடவள போ. மொத கெட்டன பாரு, அப்புறம் புக் படிக்கலாம் போ. போயம்டா வரவா. வீட்ல வயசு பிள்ளை வச்சுக்கிட்டு எல்லா வேலையும் பாருங்க, வேலங்க. இவ்வளவு நேரம். சரி அதரா, நான் போறேன். இங்க எந்த ஒண்ணு அசிங்கப்படுத்திடுவாங்க. இரு, போகாத. வேண்டாம், இதுக்கு மேல போகாம இருந்தா அசிங்கமா போயிடும். உடனே கூப்பிடப்பா. ஏன் போய் பட்டி, ஏன்டா அசிங்கப்படுத்திட்டு இருக்க? போ. இது வீடா, இது என்னது? உள்ள போவேன். 5 நிமிஷத்துல வரல. நான் சொல்லிதான் தெரியணுமா? கூப்பிட தெரியும் உனக்கு? போ. சத்த எரிச்சலா இருக்கு இதெல்லாம் பார்க்கும்போது. ஏன்டி உட்கார்ந்துட்டு இருக்க? போ.
கூப்பிட்டா வரமாட்டேன். வெட்டு மடிச்சு தானே இருக்குது. மடிச்சிருக்குது கலைக்கணும். வா, நாளைக்கு வந்தா உனக்கு நல்லது. இங்க பாரு, திறந்த நாள காத்துட்டு இருக்க முடியாது, புரியுதா? இங்க நீயா வாழணும்னா பாத்துக்க. அது வந்து ஓயாம சொல்லிட்டு இருக்க முடியாது. ஒரு நான் கத்துனேன், ஆதிராக்கு கேட்கும், பரவாயில்லையா? வேண்டாம். அவளுக்கும் புரியணுமா? சொல்லு, கத்துனேன், ஒன்னும் பிரச்சனை இல்ல. இல்ல ஓப்பனா கேட்டதான் கிடைக்கணும், நான் சொல்றேன், எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல. என்ன, அவளுக்கும் புரியும், பாத்துக்க. நான் சுக்கா வந்து நின்றா உனக்கு நல்லது. எங்க பாரு, நானும் நம்ம விஷயம் வெளியில தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனா நீ பண்றதெல்லாம் வெளியில தெரிய முடியும் இருக்குது. என்னி சத்த அசிங்கப்படுத்திட்டு போயிடாத. அப்பெல்லாம் உன் காலில் வந்து கெஞ்சிட்டுலாம் கிடக்க முடியாது. கெஞ்சதுக்காக ஒண்ணு நான் உன் கருத்தை தாலி கட்டல, புரியுதா? என் தேவைக்குதான் நான் தாலி கட்டியிருக்கேன். அது வந்து உன்கிட்ட சொத்து சுகம் எதுவும் நான் கேட்கலையே. இல்ல நீனும் எதுவும் கொண்டுட்டு வரல. இருக்கத கொடு. அது அது வா. எனக்கு அசிங்கம் பட்டுட்டே இருக்காத. சொல்லிட்டு பாச்சு. ஐயோ நல்லா இருட்டி போச்சே. சார் நான் பால் கொண்டு வந்திருக்கேன். வீட்ல யாராவது இருக்கீங்களா? உன்னதான் தேடிட்டு இருந்தேன் மத்துக்க. ஆனா எதுக்கு வீட்டுக்கே வர மாட்டேக்க? அம்மா வீட்டுக்கு போன இங்க வரணும் இல்லையாங்க? ஐயோ இங்க வேற நேரம் காலம் தெரியாம என்ன ரொம்ப சோதிக்காத. நான் பால் கொண்டு வந்திருக்கேன். பாத்திரம் கொண்டாங்க, நான் ஊத்திட்டு போறேன். இரு, அவனுக்கு தான் தெரியும், நான் அவனை எடுத்துட்டு வர சொல்லுதே. நீங்க உங்க வீட்டுல எந்த வேலையும் செய்ய மாட்டீங்களோ? என்ன எந்த வேலையும் செய்ய விட மாட்டான். நான் வேலை செஞ்சே பல வருஷம் ஆகி போச்சுது. பா கொடுத்து வச்ச ஆளுதான். பொம்பளை இல்லைன்னா வேலை செய்யணுமாமே அப்படி சொல்லுவாங்க, அதை கேட்டேன். என் பையன் வசதியா இருக்கான். நான் வேலை செய்யணும் அவசியம் இல்லை. வீட்டுல வேலையாட்கள் இருக்குது, வேலை செய்யணும் அவசியம் இல்லையே. அதான் உங்க வீட்டுக்குள்ள எதிரி வராவ. நம்ம வேலையை நம்ம செஞ்சா எதுக்கு எதிரி வராவ? இல்ல, நீங்க உங்க வேலையை பார்த்திருந்தா உங்க பிள்ளைய பார்த்திருந்தா எதுக்கு தேவையில்லாதெல்லாம் உள்ள இருந்திருக்க போறாவ? அவையெல்லாம் உள்ள இருக்க பத்தினா உங்களுக்கு விஷம் போட்ட காப்பியை கொடுத்தாவ. அதுக்கு சொன்னா இப்ப நீங்களே போட்டு கொடுத்தா எந்த பிரச்சனையும் இல்லைல்ல. அதே நீங்க அரப்பாங்குறையில போகாதனாலதான் அவங்க பெட்ரூம் வரைக்கும் உரிமை எடுத்துக்கிட்டாவ. ஏன்னா நீங்க கிச்சனுக்குள்ள அதில் விட்டுட்டீல சுதந்திரமா. நம்ம வீட்டுல என்ன பொருள் இருக்கு என்ன இருக்குன்னு நமக்கு தான் தெரியணும். பக்கத்து வீட்டுக்காரனுக்கோ சொந்தக்காரனுக்கோ தெரியக்கூடாது. நம்ம வீட்டு அரப்பாங்கரையில என்ன இருக்கு யாது இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சாதான் நிறக்குறை நமக்கு தெரியும். அரிசி திண்டுட்டா பருப்பு திண்டுட்டான்னு நமக்கு தான் தெரியும். இப்ப அடுத்த தானே நீங்க கேட்டிருப்பியா? அவன் 1 கிலோ பருப்பு உள்ள வச்சுக்கிட்டு 2 கிலோ பருப்பு வாங்கி வச்சிருப்பாவ. 4 பேர் சோறு பொங்கதுக்கு 40 கிலோ அரிசி வாங்கி வச்சிருப்பாவ. பொம்பளை தானே, அதை சொன்னேன். வேலை பார்க்கறது தப்பு இல்லையே. முடியாம இருந்தா பார்க்கண்டா, முடியும்ல. பணம் இருக்குன்னு பார்க்காம இருந்தா தப்பு தானே. உங்க மேலதான் தப்பு. பணம் வந்தானே வீட்டு வேலையை பார்க்க ஆள் வச்சிய. அதான் எல்லாரும் உள்ள புகுந்துட்டாவ. இப்ப குத்துதே கொடையுதேன்னு சொன்னா நீங்களும் உங்க மவளும் தானே இருந்திருக்கிய. அழகா சந்தோஷமா வாழ்ந்துருக்கலாம். முடிஞ்சனைக்கு வீட்டுல போங்க, முடியாதனைக்கு வெளியில வாங்கி சாப்பிட்டுருக்கலாம். ஒரு பிரச்சனை இல்ல. இப்படி இருந்திருக்க அவசியம் இருக்காது. இல்ல சொல்லுவேன், என் மனசுல பட்டதை சொன்னேன். என் பையன் இருக்கா, எனக்கு சொத்து சொகம் இருக்குன்னு நீங்க இருந்துகிட்டியா? அதான் உங்க பையனுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை வந்தது. ஆத்தி, நான் இது சொல்லக்கூடாது சொல்லிட்டேனா? நொந்து போயிட்டாவ. அதுக்காக உண்மை சொல்லாம இருக்க முடியுமா? ஒரு வேலை செஞ்சு என்னவா பாத்திரத்தை எடுத்துட்டு வாங்க, மாவை எடுத்துட்டு வருவானு. எனக்கு வேற வேலை இல்ல பாருங்க, இங்கே நிக்கிறதுக்கு. சீக்கிரம் பாத்திரத்தை கொண்டு வாங்க, நான் பால் ஊத்தணும். இங்க நின்று கத்துனதுக்கு உள்ள கொண்டு வச்சுட்டு போயிருக்கலாம். அதே பாத்திரத்தை நீங்க தான் வெளியில எடுத்து கொண்டு வைக்கணும். சரி, உள்ள கொண்டு வச்சுட்டு போ. அப்படியே காய்ச்சி கொடுக்க சொல்லுவீங்களா? ஏன் கொடுத்தேன்னவா? இல்ல, கரண்ட் போயிடும். நான் அதுக்குள்ள வீட்டுக்கு போகணும். சரி, உள்ள ஒரு பாத்திரம் இருக்கும், அதை எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சுட்டு போ. என்ன? ஒண்ணு இல்லையா? சரி, எனக்கு சின்ன வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். அந்த வாளியில தானே? ஆமா, நேமா டீச்சர், அம்மா நைட்டு பால் குடிப்பாங்க. சரி. என்ன பையன் உள்ள கோமா இருந்த மாதிரி இருக்குது. நீங்க கோமா இருக்கீங்களோ? இல்ல. அப்ப கன்ஃபார்மா கோமா தான் இருக்கு. என்ன கோமா? ஒண்ணு இல்ல. அது கோமா தான் இருக்குது. என்னன்னு சொல்லுங்கனே. உங்க கோவத்துக்கு காரணம் யாருன்னு சொல்லுங்கனே. ஒண்ணு இல்ல, உள்ள போய் ஊத்திட்டு போ. சரி. அத்தி ரொம்ப கோமா போகுது. என்னவா இருக்கும்? ஒருவேளை நாவி அம்மி சத்தம் போட்டதுக்கா இருக்குமோ? அத்தி அவை வேற சும்மாவே கிடக்க மாட்டேங்குது. அப்பப்போ ஒன்னொன்னையா பேசி போடுதே. இல்லையா, ஏதோ திருட்டு மொழி முடிச்சிட்டு போற மாதிரி இருக்குது. ஃபாலோ பண்ணி பாப்போம். அத்தி எங்கேயோ சண்டை போட போகுதுன்னு நினைக்க. என்னவா இருக்கும்?
அத்தி இந்த அடுத்த விட்டு விஷயம்னா மட்டும் இந்த மூளை எப்படி சுறுசுறுப்பா மாறிடுது என்னன்னு தெரிஞ்சாகணுமே. யாராணி எம்ம இந்த பாலை ஊத்த போனவ ஆளையே காணுமா. இதுக்குத்தான் நான் தெருக்கு விடுறதே இல்ல. போன வீட்டை பக்கம் வந்தோன்னே கிடையாது. போய் எவ்வளவு நேரம் ஆகுது. 4 மணிக்கு காலேஜ் விட்டுட்டு போனவ 6 மணி தாண்டுது. 1 லிட்டர் பாலை ஊத்திட்டு வரதுக்கா இவ்வளவு நேரம்? ஏ ராணி, ஏ ராணி, ஏ ராணி. ஏவ மாவை இப்ப இந்த வாத்தியார் வீட்டு பக்கம் போனா பத்துக்க பாத்துட்டு தூக்கிக்கிட்டு. வாத்தியார் வீட்டுக்கா? அங்க கொடுத்துட்டு ரொம்ப நேரம் ஆகுதே. அவ செல்வசார் வீட்டுக்கு தான் போனா, நான் பார்த்தேன். அந்த வயக்காட்டு வழியா தான் போய்கிட்டு இருந்தா. அவ தண்ணி பாலை கொடுத்துட்டு சும்மா வந்துடுறேன் ஆட்டிக்கிட்டே போனா. 1 லிட்டர் பாலை கொடுத்து விட்டா 3/4 லிட்டர் தான் கொண்டு சேப்பா போலுக்கு. அவன் ஆட்டிக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டே போனா பாத்துக்க. பையன் உள்ள வீட்டுக்கு வரட்டும். அவன் வயக்காட்டுல நின்று விளையாண்டுட்டு இருக்காளே என்னமோ. நான் பார்க்கும்போது 3/4 மணி நேரத்துக்கு மேல இருக்கும். பையன் வேற எங்க போச்சுன்னு தெரியலையே. ஓ சரி, நான் ஒரு லிட்டர் பார்த்துட்டு அது வாரேன். ஏதோ உங்க மவளுக்கு துப்பு வந்திருக்குன்னு சொன்னியே. ஆமா, காதும் வச்சு முடிக்கணும். ஆனா சின்ன தரப்பிலுக்கு வந்தா கெட்டு கூட மாட்டான். காதும் வச்சு முடிச்சு கொடுக்கலான்னு இருக்கேன். நீங்களே சொல்லுங்க, சின்ன தர வீட்டுல எவ்வளவு ஒத்தி வந்து இருக்கா. என் பிள்ளை நான் 2 தரமா கொடுக்க முடியும் சொல்லுங்க பாப்போம். இல்ல அவளை எதுக்கு அந்த வீட்டுல வச்சிருக்காவன்னு கேளுங்க பாப்போம். எதுக்குக்கா நமக்கு வம்பு? அதுவும் சரிதான். அவன் தான் ஆதிரா விரும்புதான்னு தெரியுதே. பிறகு எதுக்கு அவளை கொண்டு உள்ள வச்சிருக்காவன்னு தெரிய மாட்டேங்குது. ஏதோ பணம் வாங்கியிருக்கதா கேள்விப்பட்டேன். இங்க இருக்க என் மூலம் 2 தரமா நான் கொடுக்க மாட்டேன். அவளை கட்டிக்கிட்டு என் பிள்ளை வைக்கிறதுக்கா? ஆனா உங்க மோவா அவங்க தானே சுத்திட்டு இருக்கா. பிள்ளைகளுக்கு பட்டாதான் திருந்து பார்த்துக்காங்க. சரி பேசி பாருங்க. இந்த பிள்ளை ஆசைப்பட்டுட்டுல எங்க அவளங்கொத்தி உள்ள இருக்கால. பிறகு ஏன் அவருக்கு என்ன வேலை இருக்கு? சரி பாருங்க. அது என்னமோ எனக்கும் சரியா பாடல. ஊருக்குள்ளே வேற மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்காவ. என்ன பேசுதாவ? ஏதோ கல்யாணம் காய்ச்சுன்னு பேசுதாவ. பார்த்துக்கிடுங்க. பொண்ணை கொடுக்கலாம் சரிதான். சரி நான் வாரேன். நேற்று மாட்டில் பாலை காய்க்கணும். கண்ணு ஊட்டி விட்டுட்டு வந்தேன். இந்த பையன் உள்ள வரட்டும். வந்ததுக்கு அப்புறம் தான் இருக்குது. எப்பவும் அங்க போனா இவ்வளவு நேரம் தான் ஆக்குதா. என்ன வாயடிப்பா போலுக்கு இருந்துகிட்டு. அது எங்க அம்மா வந்திருக்குல்ல, அங்க நின்று பேசிட்டு இருக்காளே என்னமா. வரட்டும், இன்னைக்கு வீட்டுக்கு வருவாள். அவளுக்கு வந்ததுக்கு அப்புறம் இருக்கே. ஓ விஷயம் அப்படி போதோ. நாள்தோறும் காத்திருந்தேன், நானே தவம் இருந்தேன் உனக்காகத்தான் கண்ணே, உனக்காகத்தான். நான் கூட மனசுக்குள்ள ஆசை வளர்த்துக்கிட்ட உன்னை பார்த்துதான் மாமா, உன்னை பார்த்துதான். யார் பேச்சு கேட்டாலும் என் காதில் கேட்பதெல்லாம் உன் பேருதான், எத்தான் உன் பேருதான். ஆத்தி கருவப்பைய பாட்டை மாத்திருவோம். என்ன கருவப்பைய ரொம்ப முறைச்சுக்கிட்டு நிக்கா? இப்போ ரொம்ப ஃப்ரீயா இருக்க போலுக்கு. தட்டுவாரு கொட்டுவாரு இல்ல, அதனால ஃப்ரீயா இருக்க. கேக்குக்கு யாரும் இல்லைல்ல. இப்போ ஃப்ரீயா உன் இஷ்டத்துக்கு ஆட முடியுது. உன் இஷ்டத்துக்கு யாருக்கிட்ட வேணாலும் பேசலாம். ஒன்னும் பிரச்சனை இல்லைல்ல. எது நடந்தாலும் நன்மைக்கு தானே. இந்த பொடி வச்சு பேசுறதெல்லாம் இங்க வேண்டாம். இல்ல இப்பெல்லாம் நீ ரொம்ப ஃப்ரீயா இருக்கல்ல. யாருக்கிட்ட வேணாலும் பேசலாம். நினைச்ச நேரம் யார் வீட்டுக்குனாலும் போயிட்டு என்ன வேணாலும் பண்ணிட்டு வரலாம். தேவையில்லாம எந்த வார்த்தையும் விடாதீங்க சொல்லிட்டேன். இப்போ உனக்கெல்லாம் ரொம்ப ஃப்ரீ இல்ல. யார்கிட்ட வேணாலும் பேசலாம், யார் வீட்டுக்குனாலும் போகலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். அதான் இப்ப சுதந்திரமாயி போச்சே. ஆமா, இப்ப என்ன? ஆமாமா, அப்படித்தான் இருக்கணும். அப்படின்னா தானே ஊர்ல நல்ல பேர் வாங்கலாம். கொலங்கோதவனு நல்லா ஊர் சுத்து, நல்லா ஊர். இல்ல இல்ல சொல்லுது. என்ன வேணாலும் பேசிட்டு போங்க, எனக்கு எந்த கவலையுமே இல்ல. நீங்க அப்படி சொல்றதுனால நான் அப்படி இருக்க போறதே இல்ல. பிறகு எதுக்கு நான் கவலைப்படணும்? நல்லவனுக்குன்னா வெக்கமான சூடு ரோசம் வரும். கேடு கட்டவளுக்கு எப்படி வரும்? சொல்லுதேன், கேடு கட்டவளுக்கு எப்படி வரும்னு சொல்றேன். வேற ஒண்ணு இல்ல. ஒழுக்கவளுக்கு சூடு சொன்ன வரும். கேடு கட்டவளுக்கு எப்படி வரும்? பரவாயில்ல பரவாயில்ல, பார்க்கலாம். ஆன சூடே இருக்காது போலுக்கு. அங்க கடுத்த ராசி போலுக்கு. ஆமா, ஊருக்குள்ள நம்மள தப்பா பேசுவாங்களே அப்படிங்கிற வெக்கம்லாம் இருக்காது போலுக்கு. நான் இப்ப என்ன தப்பு பண்ண வைக்கப்படுறதுக்கு? இல்ல உன் போக்குவரத்தை சொன்னேன். தப்பு பண்ண நெஞ்சுதானே குறுக்கணும். நான் எந்த தப்பு பண்ணலையே. திருப்பு செய்யும் போதுதான் குறுகுறுக்கும். அதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கிய, எப்படி குறுகுறுக்கும்? சரி சார், நீங்க ரொம்ப ஒழுக்கம் தான் சார். போங்க சார்.
யாரால நான் உயர்த்தி பேசப்பட்டனா எவ்வளவு தரக்குறவா பேசுறேன். அதான் வேற வாழ்க்கை அமைச்சுக்க போறியே, அப்ப கூட இது நிம்மதியா இருக்க ஒன்றும் தோணல. வார்த்தையால எனக்கு கொல்லுதல்ல, பரவாயில்ல கொல்லுங்க. ஊருக்குள்ள 4 விதமா பேசுறானுங்க, பார்த்து இருந்துக்க. கேடு கட்டி தெரிஞ்சு சின்ன பண்ணாம ஆயிராத. ஏதோ சொல்லணும்னு தோணுச்சு சொல்லிட்டேன். பாத்துக்கலாம், வரதுக்கு பாத்துக்கலாம். ஆமாமா, கேடு கட்டவனுக்கு எப்படி புத்தி சொன்னாலும் புரியாது. ஆமாமா, எல்லாரும் பேசிக்கிட்டு தாங்க, எனக்கும் கேட்டுச்சுடி. கேடு கட்டவளாவே இருந்துட்டு போறேன். இப்ப அதுல என்ன இருக்குது? கொஞ்சமாவது ஒழுக்கமா வாழறதுக்கு வழிய பாரு, அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஏதோ முன்னால மனசை சுமந்துட்டேன், அதுக்காக சொல்றேன். உன்னை கண்டவங்க கண்ட மாதிரி பேசும்போது ஏதோ மனசு ஒரு மாதிரியா இருக்குது, அதான் சொல்லிட்டேன். அதுக்கு என்ன, பேசுறாங்க பேசிட்டு போறாங்க, இதுல என்ன இருக்குது? அப்போ உன்னை மாத்திக்க மாட்டேன். தப்பு பண்ணாதானே மாத்திக்கணும். நான் தான் எந்த தப்பு பண்ணலையே. பண்ணாம தான் எல்லாம் பேசிட்டு இருக்காங்களா? மத்தவங்க பேசுறாங்கன்ட்டு நான் நானா இல்லாம இருக்க முடியாது. நான் எப்பவும் நான் நானாவே இருக்க விரும்புறேன். இப்போ நான் நானாவே இருக்கேன், அது போதும் எனக்கு. நீ எங்க திருந்த போற? என்ன நீ போ, எல்லாரும் சொல்றது சரியா தான் இருக்குது. ச்சே, சரின்னு சொல்றாளான்னு பாரு. என்னமோ ஒழுக்கம் கட்டு போ, எனக்கு என்ன வந்திருக்கு? அது எப்படிடா உன் முதுகுல 1000 மூட்டை அடுக்க வச்சுக்கிட்டு மத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்றீங்க? டேய், நீ எப்போ இங்க வந்தியோ அதுக்கு ஒப்பம் தான் இவ்வளவுக்கு காரணம். அவ கெட்ட பேர் வாங்குறானா ஒன்னாலதான். அந்த கதை எப்படி போக்கணும்னு எனக்கு தெரியும், அதை பத்தி நீ கவலைப்பட வேண்டாம். உன் கண்ணில் கிடக்க தூசி எடு, அப்புறம் மத்தவங்க கண்ணை பார்த்து உன் கண்ணு தூசி இருக்குன்னு சொல்லலாம். உன் முதுகுல இருக்க அழுக்கு முட்டி தூக்கி இறக்கி வை, அதுக்கப்புறம் மத்தவங்க முதுகுல இருக்கதை பார்க்கலாம். ஆனா ஒண்ணு கொஞ்சம் சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டேன். இனிமேல் அவட்ட பேசுறத பார்த்த நான் யாருங்கிறத நீ பார்க்க வேண்டியது இருக்கும். என் சீர்வத்தை காட்ட வச்சாத. இதுதான் நீ அவகிட்ட பேசின கடைசியா இருக்கணும். நான் யாருன்னு கொஞ்சம் தேடி பாரு. டேய், இல்ல, நான் இவ்வளவு விட்டு கொடுத்தாதுன்ற நீ தோக்கடிப்ப, விட்டு கொடுக்க மாட்டேன். ஏமா காப்பி கொண்டாங்க. ஏமா வெளியில போனோம், சீக்கிரம் காப்பி கொண்டாங்க. இந்தாங்க காஃபி. நான் யார் கையாலும் காஃபி குடிக்க மாட்டேன். ஆதிரா கையால குடிப்பா, இல்லைன்னா எங்க அம்மா கையால. உங்க அம்மா இல்ல, அதுல வரமாட்டா, அதனால போட்டு கொடுத்தேன். ஏன்? அப்படியே உங்க அம்மா தான் சொல்லிட்டு போனாங்க, அதான் வீட்டுல யாரும் இல்ல, அதான் போட்டு கொடுத்தேன். விருப்பம் இருந்தா குடிங்க. அம்மா எங்க? தெரியல, உங்க தங்கச்சி வீட்டுக்கு போயிருக்காங்களோ என்னமோ தெரியல. நான் இப்பதான் டூட்டி முடிஞ்சு வந்தேன், சொன்னாங்க. இப்ப தங்கச்சி சொன்னா. சரி, எனக்கு காஃபி வேண்டாம். பக்கத்துல என் பொண்டாட்டி விடு, நாங்க போய் குடிச்சுக்கிறேன். இல்ல, அங்க பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. என்ன பிரச்சனை? சதீஷுக்கும் மீனாக்கும் நினைக்கேன். அவங்க அம்மா கத்திட்டு கிடந்தாங்க. ஆதிரா ஏதோ படிச்சுட்டு இருப்பான்னு நினைக்கேன், நாளைக்கு செமஸ்டர். அதான் சரி, காஃபி குடிக்க டைம் எனக்கு கொண்டு வந்தேன். விருப்பம் இருந்தா குடிங்க, ஒண்ணு கட்டாயம்லாம் இல்ல. இந்தாங்க. இல்ல வேண்டாம், நான் யார் கையால காஃபி குடிச்சு பழக்கம் இல்ல. பழகிக்கோங்க, அதுக்காக எப்பவுமே யாராவது போட்டு கொடுத்துட்டு இருப்பாங்களா என்ன? பரவாயில்ல, அவசரத்துக்கு வாங்கி குடிக்கலாம், தப்பு இல்ல. இந்தாங்க, புடிங்க. அதெல்லாம் நான் ஒன்றும் நினைக்க மாட்டேன், புடிங்க. புடிங்கன்னு சொன்னேன். இது போதுண்டா எனக்கு. இது வரைக்கும் நான் பார்க்க மாட்டேன், இப்ப பார்த்தேன். இது வரைக்கும் நான் எது கொடுத்தாலும் வாங்க மாட்டேன், இன்னைக்கு வாங்கிட்டேன். இதுக்கப்புறம் உன் மனசேட முடிச்சு இந்த வீட்டில் வாழ வர்றதுக்கு எனக்கு ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. குடிங்க. நல்லா இருக்கா? காஃபி போட்டு பார்க்கல, உங்களுக்காக போட்டு ட்ரை பண்ணேன், அதான் கேட்டேன். நல்லா இருக்கு. என்ன? காஃபி நல்லா இருக்குண்ணே. தேங்க்யூ. சரி, உங்களுக்கு நைட்டு டிஃபன் எதுவும் வேணுமா? அப்போ அம்மா இன்னைக்கு வரமாட்டாங்களா? ஆமா, உங்க தங்கச்சிக்கு ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன், அவங்க இன்னைக்கு வரமாட்டாங்க, அதான். சரி சரி, நான் போட்டு கொடுத்த காஃபியை குடிச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்ல. நைட்டுக்கு தோசை சப்பாத்தி எதுனாலும் பரவாயில்ல. தேங்க்ஸ்.
ஆதிரா அது அது ஆதிரா அது பாசத்துக்கு ரெக்க முளைச்சு பறந்து போகுது கண்ணால ஆதிரா ஒன்னுடி அது அது காப்பி குடிக்கும் போது இருந்ததா குடிச்சிட்டேன். அது ஆதிரா நீ இப்ப எதுக்கு இல்ல ஆதிரா இங்க பாரு காஃபி போட்டு கொண்டு வா இங்க பாரு அது ஆதிரா இங்க வாயா இங்க வாடு இங்க பாரு தப்பு தாண்டி தப்பு நான் இதை பண்ணிருக்க கூடாது ஆதிரா இங்க வாயா இங்க வா கிட்ட வா பாசத்துக்கு ரெக்க முளைச்சு பறந்து போகுது கண்ணால ஏய் ஏய் இல்லடி இல்லடி போகாத போகாத போகாதடி போகாதடி ஐயோ தப்பு பண்ணிட்டேனே ஆதிரா ஆதிரா இல்லடி தப்பு பண்ணிட்டேன் நில்லடி போகாதடி ஐயோ தப்பு பண்ணிட்டேன் ஆதிரா ஆதிரா ப்ளீஸ் டி